ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETS IAS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேனோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா 3665 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படிங்கிறது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் டேட் ஆஃப் தி எக்ஸாம் அப்ளிகேஷன்னு பார்த்தோன்னா 21st September 2025. எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 9th November 2025. ஸோ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா 3 லெவலாக செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட். ஆல்ரெடி சொன்னது தான், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து தேர்ட் டவுட் என்ன இருக்குன்னா ஏஜ் லிமிட். ஸோ இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 26, பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 28, எஸ்சி எஸ்டி டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா 31 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 37, இதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 47 வரைக்குமே நீங்கள் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 80 மார்க்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான். இதில் வந்து நம்மளுக்கு 32 மார்க்ஸ் எடுத்தோன்னாவே போதும். இது நம்மளோட டோட்டல் மார்க்கில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ வெறும் எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான் இந்த மார்க்ஸ். அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி. இதுதான் உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். இதில் 45 கொஷின்ஸ் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும். சைக்காலஜிலேருந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 70 கொஷின்ஸ் 70 மார்க்ஸுக்கு. இதில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமோட டைம் ஹார்னு பார்த்திங்கன்னா 80 minutes டியூரேஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கு எந்த புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 6 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் அலோகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாமில் மட்டும் 70 மார்க்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 24 மார்க்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படிங்கிறது அந்த என்சிசி, என்எஸ்எஸில் இருக்கீங்க அப்படின்னா 6 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளோட மார்க் அப்படிங்கிறது 100 மார்க்ஸ்க்கு தான் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களோட ETS IAS அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களோட அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் மேட்டூர் ரோடு அம்மன் காம்ப்ளெக்ஸில் வந்து 2nd ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட பிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.